ஸோ ஹலோ நண்பா, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இரும்புத்திரை மூவியோட பிரேக் டவுன் பண்ண போறோம். இந்த படத்துல வர எல்லா ஹேக்கிங் சீன்ஸும் டெக்னிக்கல் சீன்ஸும் எப்படி பண்ணாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் அது மட்டும் இல்ல நண்பா, இந்த மாதிரி எல்லாம் எப்படி நீங்களும் பண்ணலாம்னு சொல்ல போறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் இன்னும் 2 மூவிஸோட பிரேக் டவுன் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸை நீங்க இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கலாம். மை நேம் இஸ் சதீஷ் ராஜ் அண்ட் யூஆர் வாட்சிங் தி இன்ட்ரெஸ்டிங் சேனல் மைண்ட்ஸ் ஆஃப் ராஜ். நம்ம தமிழ் சினிமால வந்து ஹேக்கிங் ரிலேட்டட் மூவிஸ் எல்லாம் அவ்வளவு இல்ல. ஏதோ கையில என்ற அளவுக்கு 2-3 படங்கள் தான் இருக்கு. மிச்ச எல்லா படங்களும் பேய்களை பத்தியோ ரொமான்ஸ் பத்தியோ தான் இருக்கு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி டைரக்டர் PS மித்ரன் வந்து இந்த ஆன்லைன்ல நடக்கிற சைபர் கிரைம் பத்தி இந்த இரும்புத்திரை படம் மூலமா ஒரு நல்ல சோஷியல் மெசேஜை கொடுத்திருக்காரு. சோ இப்போ வந்து நம்ம இந்த படத்துல எந்தெந்த சீன்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ண போறோம்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மொபைலுக்கு ஒரு SMS அனுப்பி ஹேக் பண்ற சீன். செகண்ட் வந்து பப்ளிக் CCTV கேமராஸை ஹேக் பண்ற சீன். அண்ட் தேர்ட் வந்து IP லொகேஷனை நிமிஷத்துக்கு சேஞ்ச் பண்ற இந்த சீன். இந்த 3 சீன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். அண்ட் அதோட இந்த வாட்ச் பத்தியும் அண்ட் இந்த சீன்ஸ் பத்தி எல்லாம் கூட கடைசியில டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்போ வந்து நம்ம இந்த SMS அனுப்பி ஹேக் பண்ற சீன் எப்படின்னு பார்க்கலாம். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் வந்து ஜஸ்ட் ஒரு SMS அனுப்பி விக்டிமோட மொபைலை ஃபுல்லா ஹேக் பண்ணிடுவாரு. என்ன இது எம்டி மெசேஜ்? பட் இந்த மூவில பாத்தீங்கன்னா அந்த ஹேக்கர் வந்து எம்டி மெசேஜ் அனுப்பி ஹேக் பண்ணுவாரு. இந்த மாதிரி எம்டி மெசேஜ் அனுப்பி ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எம்டி மெசேஜ்லாம் அனுப்பி ரியல் லைஃப்ல கண்டிப்பா ஹேக் பண்ண முடியாது நண்பா. பட் இந்த மாதிரி ஹேக்கிங்க ரியல் லைஃப்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த ஹேக்கர்ஸ் அனுப்புற அந்த மெசேஜ்ல ஏதாவது ஆப்போட லிங்கோ இல்ல இமேஜஸோட லிங்கோ சென்ட் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஆப்ல இல்ல இமேஜஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கோடிங் பண்ணி அதுல பேலோட செட் பண்ணிருப்பாங்க. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு வைரஸை செட் பண்ணி நமக்கு SMS மூலமா அனுப்புவாங்க. ஒருவேளை அவங்க அனுப்பின லிங்க் நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்க மொபைலோட ஃபுல் ஆக்சஸ் வந்து அந்த ஹேக்கர் கிட்ட போயிடும். சோ இதையெல்லாம் எப்படி பண்றதுன்னு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. சோ உங்களுக்கு வேணும்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இதை எதையும் நீங்க தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க நண்பா. அண்ட் இது போல ஹேக்கிங்ல இருந்து நீங்க சேஃபா இருக்கணும்னா பிளே ஸ்டோரை தவிர வேற எங்க இருந்து ஆப்ஸ் எல்லாம் இறக்காதீங்க. அண்ட் முக்கியமா இந்த ஜியோ 10GB ஆஃபர், ஏர்டெல் அன்லிமிடெட் ஆஃபர்னு இருக்க அந்த மெசேஜஸ்ல இருக்க லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணாதீங்க நண்பா. அதான் உங்களுக்கு சேஃப். சோ இப்போ வந்து 2வது சீனுக்கு போகலாம். இந்த சீன்ல ஹீரோ அங்க என்ன பண்றாருன்னு அந்த ஹேக்கர் வந்து பப்ளிக் CCTV கேமராஸை ஹேக் பண்ணி லைவா பாப்பாரு. ஆனா நீ அங்க வந்து நின்னுட்டு இருக்க பாரு, அதுதான் தப்பு. ஏட்ரா கைய. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளால பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் நண்பா. ஏன்னா பப்ளிக் கேமராஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதை யார் வேணாலும் பார்க்க முடியும். பட் சில கேமராஸ் கவர்மெண்ட் பிரைவேட்ல வச்சிருப்பாங்க. அண்ட் அதையெல்லாம் நம்மளால ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் பார்க்கணும்னா நமக்கு அந்த கேமராவோட IP அட்ரஸ், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் நம்மளால அந்த கேமரால ரெக்கார்ட் ஆகிறதெல்லாம் பார்க்க முடியும். சோ எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாதவங்களை சுத்தி இருக்க பப்ளிக் கேமராஸை நீங்க பார்க்கணும்னா எப்படி அதை நீங்க கூகுள்லயே போயிட்டு பார்க்கலாம். சோ இப்போ வந்து நம்ம அடுத்த சீனுக்கு போகலாம். இந்த சீன்ல என்ன நடக்கும்னா, சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ஹேக்கரோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுவாங்க.
அந்த சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் அவங்களோட ஸ்கிரீனை ஒவ்வொரு தடவையும் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த ஹேக்கரோட ஐபி லொகேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி எப்படி நீங்க உங்க ஐபியை சேஞ்ச் பண்ணலாம்னு நான் சொல்றேன். இப்படி பண்றதுக்கு நம்ம டார் பிரவுசர் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த டார் பிரவுசர், டார்க் வெப் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க என்னோட இந்த வீடியோ போய் பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இதுல டார் பிரவுசர், டார்க் வெப் அப்படின்னா என்னன்னு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோட லிங்க் வந்து நான் மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன். அது மேல கிளிக் பண்ணி நீங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம். அண்ட் கமிங் டு தி டாபிக், நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் இந்த மாதிரி பண்ணணும்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆர்பாட்னு சர்ச் பண்ணி அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப் ஓபன் பண்ணி அந்த ஸ்டார்ட் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதனோட லொகேஷன் வந்து குளோபல்ல செட் பண்ணிக்கோங்க. சோ அவ்வளவுதான் நண்பா. இதுக்கப்புறம் நீங்க குரோம்ல போயிட்டு ஏதாவது ஐபி செக்கிங் வெப்சைட்ல உங்க ஐபி செக் பண்ணீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ஐபி அட்ரஸா இருக்காது, அது வேற ஒரு ஐபி அட்ரஸா இருக்கும். அண்ட் நீங்க ஒவ்வொரு தடையும் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களோட ஐபி லொகேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதை நீங்க ஒரு VPN கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப் வந்து டோட்டலி ஃப்ரீ தான். சோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வாட்சை பத்தி பார்க்கலாம். இந்த படத்துலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வாட்ச் தான். ஏன்னா இந்த வாட்ச் அவ்வளவு கூலா காட்டியிருந்தாங்க. பட் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நண்பா, நம்மள ஏமாத்திட்டாங்க. ஏன்னா இது வந்து உண்மையான வாட்சே கிடையாது நண்பா. இது வந்து பியூர்லி எடிட்டிங்ல பண்ணது. இந்த மாதிரி வாட்ச் ஒன்னு இல்லவே இல்ல. சோ அதே சோகத்தோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நண்பா. அண்ட் இப்போ வந்து இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து செக்யூரிட்டி கேமராஸ்ல இருந்து எல்லாம் தப்பிக்கிறதுக்காக பிளாட்ஃபார்ம்ல விற்கிற அந்த 50 ரூபாய் லேசர் லைட்டை வாங்கி அந்த CCTV கேமரா மேல எல்லாம் அடிப்பாரு. அதனால என்ன ஆகும்னா அந்த கேமரா ஒர்க் ஆகாம போயிடும். சோ சொல்லவே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இதுவும் ஒரு ஃபேக் சீன் தான். அந்த பொம்மை லேசரால அந்த கேமராவை ஒன்னும் பண்ண முடியாது. பட் அதுவே நீங்க ஒரு பவர்ஃபுல்லான லேசரை யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த லேசர் வந்து கேமராவை டேமேஜ் பண்ணிடும். அப்படி அங்க என்ன ப்ராசஸ் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, லேசர் லைட்ல ப்ரொடியூஸ் ஆகுற அந்த ஹீட் வந்து கேமரால இருக்க சென்சர்ஸ் டேமேஜ் பண்ணிடும். ஏன்னா லேசரோட இன்டென்சிட்டி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் இந்த படத்துல சில விஷயங்கள் என்னால கண்டுபிடிக்க முடியல நண்பா. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா மொபைலோட பேக்ல சின்னதா ஏதோ சர்க்கிட் ஒட்டி வச்சிருக்காங்க. அண்ட் அதை வச்சு அந்த போலீஸோட பாக்கெட்ல இருக்க ATM கார்டு டீடைல்ஸ் எடுக்கிறாங்க. சோ இந்த டிவைஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு என்னால சரியா கண்டுபிடிக்க முடியல. சோ உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நண்பா. அண்ட் எனக்கு இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது போல வீடியோஸ்க்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, டாடா, பை பை.